Hi friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் நம்ம செய்கிறது பொதுவாக பச்சை மிளகா, தேங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு செய்வோம் சிம்பிளாக. எப்பவும் செய்கிற மெத்தட் விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு நாள் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 5 வகையான பயிர் வகைகளை ஊற வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலை, நம்மளோட நாட்டு பீன்ஸ், தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி, பச்சைப்பயிறு. நீங்கள் கொண்டக்கடலை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் இந்த சுண்டல் ரெசிபி செஞ்சுக்கலாம். விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் 5 பயிரும் இல்லை இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட் நாளே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையும் நம்ம நாட்டு பீன்ஸ், அதாவது குட்டி குட்டியாக இருக்கும், அதாவது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டிலே இது நிறைய மலை பகுதியெல்லாம் விளையும். அந்த பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் 100 கிராம் மட்டும் நான் கம்மியான அளவில் எடுத்திருக்கேன். இது வேக வச்சு செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும், ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு. இப்போது இது ரெண்டும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8-9 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறமா இன்னொரு குக்கரில் பச்சை பட்டாணி, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு அந்த ஊற வச்ச தண்ணி நான் ஊற்றிட்டேன். வெறும் நம்ம பயிறு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இது ஒரு 5 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வேகணும். ஃபஸ்ட்டு நம்ம தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி இதெல்லாம் விசில் வந்துருச்சு. அந்த ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே 3 நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதோட தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். நாளைக்கு ஏதாவது குழம்பு வகைங்க வச்சுன்னா நான் அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். தண்ணிக்கு பதிலாக இந்த வடிகட்டின தண்ணி நான் சேர்த்துக்குவேன். ரொம்ப சத்தானது, அதனால் ஊற்றிடாதீங்க. இப்போது இந்த பயிர் வகைங்களை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு குக்கரில் வேக வச்சோம்ல நம்ம கொண்டக்கடலையும் பீன்ஸும், அதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். பச்சைப்பயிறு, பச்சை பட்டாணி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துருக்கேன். இந்த கொண்டக்கடலையும் பீன்ஸு கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வேக வச்சு எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ நாம் இந்த சுண்டல் தயார் பண்ணிடலாம். முதல்ல ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. ஒரு 5 பல் நல்லா பெரிய பல் பூண்டாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மியாக இருந்தால் போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சோடனே அந்த பருப்புலாம் நிறம் மாறணும். அதுக்கப்புறமா சீரகம் 1/2 டீஸ்பூன் போடுங்க. கண்டிப்பாக சீரகம் போடணும். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கங்க. வெங்காயம் ஒரு லைட்டாக வதங்கினோடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அது இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனையும் சேர்ந்து போயிடும். இதை நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுத்து பாருங்கள். அடிக்கடி எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சுண்டல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இது கூட தேங்காய் சேர்க்குறதுனா, ஒரு சிலருக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. தேங்காய் சேர்க்குறவங்களுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இல்லாட்டி தேங்காய் சாப்பிடாதவங்களுக்கு தேங்காய் இல்லாமல் கொடுத்துருங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். டேஸ்ட்டு பார்த்தேன் அட்டகாசமாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க.
இப்போ நான் ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளது வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. சூப்பரான சுண்டல் தயாராகிடுச்சு. நீங்கள் ஆயுத பூஜைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.